சொன்னவன் யாருன்னு பார்க்க வேணாம் சார். சார் புதன்கிழமை காலையில் சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு காலையில் 10:30 மணிக்கு இந்த தேசத்தின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. 50 மாடுகளை மடக்கி கொண்டு ஒரு ஆலமரத்தின் கீழ் நிழலுக்காக நின்று கொண்டிருக்கிற ஒரு பையனை இறங்கி ஓடி போய் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு, படிக்க வேண்டிய வயசில் மாடு மேய்க்கிறியாடா, அட பாவமேன்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. அந்த பையன் சொன்னான், மாடு மேய்ச்சா ஆண்ட சோறு போடுவான், பள்ளிக்கூடம் போனால் எவன் போடுவான்னாரு. அந்த முதலமைச்சர் கேட்டார், சோறு போட்டால் படிப்பியாடான்னு கேட்டார். நீ முதல்ல போட்டு பாரு, நான் படிக்கிறேனா இல்லையா பாருன்னா. அன்றைக்கு உதயமானது தான் மதிய உணவு திட்டம். இதை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு தெய்வீக சிந்தனை என்ன தெரியுமா உங்களுக்கு? தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு ஜகத்தினை அடித்துடுவோம்னா, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பாரதி. அந்த மதிய உணவு திட்டம் முத எந்த ஸ்கூலில் போட்டாங்க தெரியுமா? எட்டயபுரத்தில் தான் முதலாக செயல்படுத்தப்பட்டது. என்றால் என்ன ஒரு இயற்கை பாருங்க, என்ன ஒரு இயல்பு பாருங்க. எண்ணங்கள் வலுவானதாக இருந்தால் செயல்கள் சத்தியமாக நிச்சயமாக நடைபெறும். எண்ணங்கள் தான் வலிமையாக. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறினான். சார், ஒற்றை மனிதன் தான் இந்திய தேசத்துக்கு விடுதலை பெற்று தந்தார் இல்லையா? ரயிலில் பயணம் பண்ணுறாரு. ரயிலில் பயணம் பண்ணுற போது ஒரு வெள்ளைக்காரன் 2 சீட்டு தான் அந்த ட்ரெயினில், அந்த கோச்சில். அந்த கோச்சில் 2 சீட்டு தான். ஒரு சீட்டில் ஒரு வெள்ளைக்காரன் உட்காந்துக்கிறான், இன்னொரு சீட்டில் காந்தி உட்காந்துக்கிறாரு. இன்னொரு ஸ்டேஷனில் இன்னொரு வெள்ளைக்காரன் வர்றான். உடனே இவரை பெட்டி படுக்கையோடு கீழே இழுத்து விட்டாங்க சார். கீழே இழுத்து தள்ளினாங்க. அன்னைக்கு சபதம் எடுத்தார், எந்த வெள்ளையர்கள் அந்த ஒற்றை மனிதனை கீழே இறக்கினார்களோ, இந்த ஒற்றை மனிதன் தான் அத்தனை வெள்ளையர்களையும் இங்கிருந்து வெளியேற்றினார். என்றால் எண்ணம் வலுவானதாக இருக்க வேண்டும். நீங்க எண்ணத்தை வலுவாக வைங்க. எண்ணத்தில் ஒருபோதும் தொய்வு வரவே கூடாது. அந்த எண்ணத்தினுடைய வலிமை தான் செயல்பாட்டின் சிறப்பாக இருக்கும். அதனால தான் அந்த பிள்ளை கூட பாருங்க, காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் வரும் அவதி உயிரோட அமைவானும் மற்றொரு தம்பி யானாயுவ அவ அரசாழ்வேன்னு தன்னை நொந்து கொள்ளுகிறான் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க. 4 பிள்ளைகளும் சரி நிகர் சமமாக அந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை பொறுத்த வரையிலே இது ராமன் என்கிற மூத்த பிள்ளை ஒருவனுக்குத்தான் உரிமை உடையதை தவிர இதில் யாரும் இடையிலே பெறுவதற்கு உரிய தகுதி எங்களுக்கு இல்லை என்று அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு இலக்குவனும் அந்த பரதனும் அங்கே சத்துருக்கனும் போராடுவதை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கம்பராமாயணம் காட்டுகிற மிகப்பெரிய தர்ம சிந்தனை. இன்னைக்கு 1 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு வரப்புக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறானே இல்லை, ஒரு எல்லைக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, ரொம்ப சிக்கல். இந்த தர்ம சிந்தனை போகணும். ஏன் அவங்க தான் கொஞ்சம் வச்சுக்கிட்டோமே, என்ன போயிடுது, ஒரு 2 அடி மண்ணு தான் அண்ணனுக்கு கூட தான் இருக்கட்டுமே. அந்த விட்டு கொடுக்கிற மனோபாவம் வாய்க்க பெறுகிற போதுதான் வாழ்க்கையில் ஒரு சுகமான பயணம். எதுவும் என்னுடையதல்ல, எல்லாம் அவனுடையது என்கிற எண்ணத்தை, அந்த தெய்வீக சிந்தனையை தர்மமாக்கியதுதான் ராமாயணம் காட்டுகிற மிகப்பெரிய தர்மத்தினுடைய மிகப்பெரிய உண்மை. இது இங்கேயும் இருக்குது. இங்கே இருக்கிறது மட்டுமல்ல, இந்த தர்மத்தினுடைய பெருமையை மாற்றான் இன்னொரு ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தன் பாராட்டுறான். கிஷ்கிந்தனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் வாலி. வாலியினுடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அந்த சிக்கலை நான் நுழைய விரும்பலை. ஆனால் வாலிக்கும் ராமபிரானுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. வாலிக்கும் ராமபிரானுக்கும் வாக்குவாதம் நடக்கிற போது வாலி ஒரு கேள்வி கேட்டான். வாய்மையும் மரபுங்காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனி நீ பரதன் முன் தோன்றினாயேன்னு ஒரு கேள்வி கேட்டான். தசரத சக்கரவர்த்தி அங்கே பாராட்டுகிறான். அவனுடைய தர்மத்தை பாதுகாத்த முறையை பாராட்டுறான் வாலி. தர்ம சங்கடம்னு ஒன்று உண்டு. தர்மத்திற்கு சோதனை வருகிற போது, இப்போ நமக்கு இந்த காலத்தில் அதுவே நமக்கு தெரியல, எது தர்மம் எது தர்மம் அதர்மம்னே தெரியல. இப்போ சார் ரிட்டையர்டான கான்ஸ்டபிள் ஒருத்தர் நாய்க்குட்டி வாக்கிங் போகிறாரு, நாய் கழுத்தில் தாய்த்து கட்டிக்கிறான். நானே உத்து பார்த்துட்டு கேட்டேன், கான்ஸ்டபிள் நீ கட்டினா நியாயம், அது கழுத்தில் ஏன் கட்டினேன் தாயத்தேன்னு. திருடனை பார்த்தா பயப்படுதுன்னாரு. அது இது அதர்மம் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், தர்மம் எது இன்னும் சில பேர் சொல்லுவான். ஒருத்தன் அதே மாதிரி சொன்னான் எங்கள் சென்னையில், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டேன்லாம். பரவாயில்லையே அப்படின்னு. அப்போ தான் அவன் மனைவி பேர் தர்மம்னு தெரியும். யாருக்கிட்ட என்ன இருக்குது என்ன சிந்தனை இருக்குதுன்னு யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிரான காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது சார், அயோத்தியா சாம்ராஜ்யத்தில் நடக்கிற தர்ம போராட்டம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன அழகான செய்தி சொல்கிறான் வாலி. எப்பயுமே அவனுக்கு கம்பர் கொடுத்த பட்டம் தெரியுமா, சிறியன சிந்தியாதான், சின்ன எண்ணங்களே அவனுக்கு வராதான். சிறியன சிந்தியாதான்.
சின்ன எண்ணங்களுக்கு ஆளாகாத அந்த வாலி சொன்னான், வாய்மையும் மரபும். எது வாய்மை எது மரபு? எது வாய்மை எது மரபு? சத்தியத்தையும் மரபையும் காப்பாற்ற முடியலன்ற ஒரு தர்ம சங்கடம் வரும்போது உயிர் விட்டு விட்டான் தசரதன். உயிர் விட்டு அதை காப்பாற்றினான்டான். எது வாய்மை எது? அதாவது என்ன சத்தியம்? பரதனுக்கு, அதாவது மூத்த மனைவி கோசலைக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் அடுத்த மனைவியாக திருமணம் செய்து கொள்ளப் போகிற கேகய மன்னனுடைய மகள் கைகேயை மனம் புரிந்து கொள்ளுகிற போது தசரத சக்கரவர்த்தி கன்னியாசுல்கமாக கல்யாண ஒப்பந்தமாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். மூத்த மனைவி இருந்தால் அவளுக்கு மகப்பேர் இல்லாத காரணத்தினால் உன் மகளுக்கு நான் திருமணம் செய்து கொள்ளுகிற போது இவளுக்கு பிறக்கிற பிள்ளை பிறந்தால் இவனுக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்ட காரணத்தினாலே அதை கன்னியாசுல்கம் என்று வால்மீகி எடுத்து சொல்லுகிற சிறப்பை வாலி நினைத்து பார்த்து சொல்றான். மூத்த பிள்ளைக்கு அப்போ மூத்த பிள்ளை பிறந்துடுறான். மூத்தவளுக்கும் பிள்ளை பிறந்த காரணத்தினாலே கேகய மன்னனுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும்னா பரதனுக்கு நாட்டை கொடுக்கணும், மரபை காப்பாற்றணும். ஏன் மூத்த பிள்ளைக்கு தான் ராஜ்யம் என்ற மரபை காப்பாற்றணும்னா ராமனுக்கு பட்டம் கொடுக்கணும். இப்போ ராமனுக்கு பட்டத்தை கொடுத்தா மரபை காப்பாற்றலாம், பரதனுக்கு பட்டத்தை கொடுத்தா சத்தியத்தை காப்பாற்றலாம். இப்போ என்ன செய்யறது? சத்தியத்தை காப்பாற்றுறதா மரபை காப்பாற்றுறதான்ற மரண போராட்டத்துக்கு ஆளான தசரத சக்கரவர்த்தி மரபை காப்பாற்ற முடியாத போது மரணத்தை தழுவுகிறான். சத்தியத்தை எப்படியாவது காப்பாற்றியே தீர வேண்டும் என்று மனைவி கைகேயி, நீ மரணத்தை தழுவினாலும் பரவாயில்லை, மரணத்தை விட்டாவது சத்தியத்தை காப்பாற்று என்று அந்த சத்தியத்தை காப்பாற்றுகிற சக்தியை அவள் பெற்று அங்கே சாதிக்கிறாள். அதைத்தான் வாலி சொன்ன, வாய்மையும் மரபும் காத்து ரெண்டையும் காப்பாற்றிட்டான், சத்தியத்தையும் காப்பாற்றினான். உன் பிள்ளைக்கு உனக்கு ஈந்தேன்னு சத்தியத்தை காப்பாற்றினான், மரபை காப்பாற்ற முடியலேன்னு மரணத்தை தழுவி விட்டான். அப்போ அங்கே மரபும் காப்பாற்றப்படுகிறது, சத்தியம் காப்பாற்றப்படுகிறது என்று இப்படிப்பட்ட ஒரு தன்மையை யார் அதிகமாக காப்பாற்றினான்னு தெரியுமா? ராமா, பரதன் தாண்டா இதை தூக்கி நிறுத்தி காப்பாற்றின பெருமைக்கு உரியவன். ஏன்? வாய்மையை காப்பாற்றினது தசரதன், ஆனால் மரபை காப்பாற்றினது பரதன். ஏன்? இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது மரபுக்கு நீதி அதர்மம் என்று சொல்லி உன் திருவடியை கொண்டு போய் ஆள வச்சான் பத்தியா, அவன் தாண்டா மரபை காப்பாற்றினவன், உன் அப்பா வாய்மையை காப்பாற்றினவன். இவங்களுக்கு எப்படா நீ பிள்ளையா பிறந்து அண்ணனா இருந்தேன்னு அங்கே கேட்குற போது என்ன ஒரு செய்தி பாருங்க. அப்போ ஒரு தர்ம சிந்தனை எங்கெங்கெல்லாம் பரவுகிறது, நாட்டு விட்டு நாடு பரவுகிற ஒரு அற்புதம். அந்த தர்மத்தினுடைய சத்தியம் இன்றைக்கும் நாடு விட்டு நாடு பரவுகிற தன்மை தானே நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் விடுதலை பெற்ற வரலாறு இல்லையா? இன்றைக்கு ஒபாமா யாரை நினைச்சுக்கிறாரு? ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 8ஆம் வகுப்பு அறைக்குள்ளே நுழைகிறார். ஒரு லில்லி என்ற ஒரு பெண் குழந்தைய சந்திக்கிறார். அவங்கெல்லாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். அந்த லில்லி என்ற பெண் குழந்தை ஒபாமாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது, மிஸ்டர் ஒபாமா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்னு. கேளு. நீங்கள் யாருடனாவது பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் யாருடைய பெயரை பரிந்துரை செய்வீர்கள்? ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய நபர் உயிரோடும் இருக்கலாம், இறந்தவராகவும் இருக்கலாம். உடனே பதில் சொன்னார், மிஸ்டர் காந்தியடிகள் அப்படின்னு பதில் சொன்னார் ஒபாமா. எவ்வளோ நன்றி உணர்வு தெரியுமா? ஏன்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் கால் வைக்கவில்லை என்றால் இன்றைக்கு ஒபாமா வெள்ளை மாளிகையில் கால் வைத்திருக்க வாய்ப்பே கிடைத்திருக்காது. அந்த நன்றி விசுவாசத்தோடு சொல்கிறான். அப்போ ஒரு தேசத்தின் தர்மம் இன்னொரு தேசத்துக்கு தர்ம வழிகாட்டியாக விளக்காக அமைவது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மூன்றாவதாக நான் குறிப்பிட்டு சொல்ல வருவது, அயோத்தியா சாம்ராஜ்யத்தில் மட்டுமல்ல, கிஷ்கிந்தை சாம்ராஜ்யத்திற்கு அது பரவி வந்து மட்டுமல்ல, அரக்கர்கள் என்று நாம் கருதுகிறோமே, அரக்கத்தன்மை, அரக்கர்கள் என்று நாம் கருதுகிறோமே, என்ன நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கிறான் நிறைய பேர். அன்னைக்கு ஒரு துரியோதனன் இருந்தால் அடையாளம் தெரிஞ்சது, இன்னைக்கு யார் துரியோதனன் தெரியல, அடையாளம் தெரியல. அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு யாருக்கு வாய்க்கப்படுகிறதோ அவர்கள் அவராக தான் நம்ம நினைக்கணும். அரக்கத்தன்மை. ஏன்னா தனக்கு சொந்தமில்லாதது சொந்தம் கொண்டாடுகிற மனம் எவருக்கு வாய்க்கிறதோ அவர்கள் அரக்கத்தன்மை உடையவர்கள் தானே. அதில் என்ன மாட்டுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனாலும் கூட அங்கே கூட 2 முத்துக்களை நாம் படைத்து காட்டுகிறது ராமாயணம். அற்புதமான அரசிந்தனையாளர்கள் 2 பேரை சந்திக்கிறோம். அதுவும் நான் நிறைய சொல்ல விரும்பலை, ஒரு முக்கியமான இடத்தை மட்டும் நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். போர்க்களம்.
போர்க்களத்தில் கும்பகர்ணனும் விபீஷணனும் சந்திக்கிறாங்க. விபீஷணன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் பிறவியிலேயே ஞானத்தை வளர்த்தவன். அதனால்தான் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, அசைவ சாப்பாட்டுக்கும் சைவ சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத தப்பாக நினைக்காதீங்க. சைவ உணவு என்பது மென்மைத்தன்மைகளை உருவாக்கும். உணவு என்பது ஒரு வன்மைத்தன்மையை உருவாக்குவதற்கு அதில் இருக்கிறது சில புரதச்சத்துக்கள் அதை உருவாக்கும். நீங்கள் சைவம் சாப்பிட்றவங்க கிட்ட இருக்கிற வார்த்தைகள் கூட பாருங்கள். இன்றைக்கு சில வன்முறையாளர்கள் கூட ஏன் சில குறிப்பிட்ட இடத்துல உருவாங்குறாங்கன்னா, அவங்களுடைய உணவு கூட அது ஒரு காரணம். உணவு கூட ஒரு வகையான காரணம். ஏன் ஞானிகள் பார்த்தீங்கன்னா, காஞ்சி மகா பெரியவர் பல நேரங்கள் வெறும் பொறி மட்டும்தான் சாப்பிட்ருக்கிறார். வெறும் பொறி மட்டும்தான் சாப்பிட்ருக்கிறார். ஏன்னா அவங்க உடம்பை எப்பொழுதும் வத்த வைப்பவர்கள். வத்தி போயிடும். அது நம்முடைய உடம்பெல்லாம் செங்காயாக இருக்கிற புளியங்காய் மாதிரி, அந்த ஓட்டையும் உள்ளே இருக்கிற பற்றையும் பிரிக்க முடியாது. அவர்கள் பழுத்த புளியம்பழம் மாதிரி ஓடு வேறு உள்ளிருக்கிற ஆன்மா வேறு என்று கருதியவர்கள். ஆண்டவன் நமக்காக நிறைய வச்சிருக்கிறான். சைவ உணவில் கூட நிறைய வச்சிருக்கிறான் மனிதனுக்கு. ஆண்டவனுடைய படைப்பில் ஆச்சரியங்கள் நிறைய உண்டு. தேங்காயில் கொழுப்பு ரொம்ப அதிகம், நீ சாப்பிடக்கூடாதுன்னு தான் உயரமாக வச்சுக்கிறான். ஆனாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு ஆளை ட்ரைனிங் கொடுத்து ஏற வச்சு பரிறான்றோம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லி பூமிக்குள்ளே வச்சான். பார்க்காதரா அதன்னு மறைவாக வச்சான். ஆனால் நாம் அதை தோண்டி கண்டுபிடிச்சி எடுத்துடுறோம். கடவுளுடைய படைப்பில் நீங்கள் பாருங்கள், இந்த செடி கொடி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறான். செடியில் காய்க்கிற காய்கள், கொடியில் காய்க்கிற காய்கள் எல்லாமே நார்ச்சத்து உடையவது. மனிதனுக்கு ஒரு தீங்கும் வாழ்நாள் மூலா செய்யவே செய்யாது. கண்ணுக்கு தெரிஞ்சு செடி கொடியில் வச்சிருக்கிறான் கடவுள். கண்ணுக்கு உயரத்தில் வச்சிருக்கிற தேங்காயும் கண்ணுக்கு தெரியாமல் உள்ள வச்சுக்கிற கிழங்கையும் நாம தான் கண்டுபிடிச்சி எடுத்தோமே தவிர கடவுள் அதை நமக்கு மறைவாக தான் வச்சிருக்கிறான். கடவுளுடைய படைப்பினுடைய ரகசியமே தனி. அது எல்லாமே காரணகாரியத்தோடு தான் இறைவன் படைத்திருக்கிறான். 5 பூதங்களையும் படைத்து 5 புலன்களையும் படைத்து இதை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான சக்தியை நமக்குள்ள படைச்சிருக்கிறான். அதனால தான் சொல்றான், வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். என்ன இந்த உடம்பை கூட அவனுக்கு எதுக்காக படைச்சான்? படைச்சிருக்கிற கைகளை கொண்டு அவனை வணங்க வேண்டும், படைத்திருக்கிற வாயை கொண்டு அவனை துதிக்க வேண்டும், படைத்திருக்கிற கண்களை கொண்டு அவனை தரிசிக்க வேண்டும், படைத்திருக்கிற தலையை கொண்டு அவனை திருவடியை வணங்க வேண்டும்னு தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அரசிந்தனையை நிரம்பியவன் வேடனன். ஏன்னா அவன் மது தொட மாட்டான், மாமிசம் தொட மாட்டான். அவன் பிறவியே அதுதான். பிறவி குணம் அது. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்கிற ஞானியாக இருந்தவன். அதைத்தான் கம்பர் அழகா சொல்வார், இவன் அறத்தின் உருவமாக இருக்கிறவன், தர்மத்தின் வடிவத்தில் இருக்கிறவனா. இப்போ தர்மத்தின் வடிவத்தில் இருக்கிற இந்த விபீஷண ஏன் கருப்பா இருக்கனா? ஏன் தர்மம் வெள்ளையா இருக்குமா? தர்மத்தினுடைய நிறம் என்ன? வெண்மை. அதனால தான் மகாராஜாக்கள் உட்கார்ந்தா குடை இருக்கும் இல்லையா, வெண்கொற்ற குடைன்னு பேர். அதுக்கு சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்மாசனம், சிங்கம் தலை இருக்கும். சிங்கம் தலை இருக்கிற ஆசனத்தில் ராஜா உட்காருவார். ஏன்? காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் வன்மையானது. அந்த வலிமையான சிங்கத்தையே வெல்லக்கூடிய வலிமை பெற்றவன் இந்த மன்னன் என்பதனால் அவனுக்கு சிம்மாசனம் ஒன்று. 2வது செங்கோல், அதுதான் நீதி, நீதியின் அடையாளமாக இருப்பது 2. 3வது வெண்கொற்ற குடை. வெண்கொற்ற குடை வெள்ளையா இருக்கும். ஏன்? தர்மத்தின் நிழலில் இருந்து அவன் ஆட்சி செலுத்துவதாக அர்த்தம். அதனால தான் ராமாயண குணம் என்ன சொல்லுது? அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற இருவரும் கவரி வீச பரதனின் குடை கோபிக்க. தர்ம சிந்தனை உடையவன் தான் அந்த வெண்கொற்ற குடையை பிடிக்கணும். எவ்வளோ நியதிகள் இருக்கு, எவ்வளோ தர்மங்கள். இன்னொன்னுங்க, தானம் வேறு தர்மம் வேறு. நம்ம நிறைய 2 பேரும் ஒன்று நினைச்சுக்கணும். தானம் வேறு தர்மம் வேறு, ரெண்டும் கொடுக்கறது தான். வித்தியாசம் இருக்குது. தர்மம் என்பது அள்ளி எடுத்து அப்படி கீழ் நோக்கி கொடுப்பது, நம்மை விட எளியவர்களுக்கு கொடுப்பது. நம்மை விட மேலானவர்கள் ஒருத்தர் கேட்க கொடுக்கணும்னு வச்சுங்க. ஒரு நேரத்தில் நம்மை விட உயர்ந்தவர்கள் ஒன்றை எதிர்பார்க்குறாங்க, நம்ம கொடுக்கணும். அப்போது அந்த பொருளை எடுத்து உள்ளங்கையில் நாம் நீட்ட வேண்டும், அவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். மேல் நோக்கி செய்வது தானம், கீழ் நோக்கி செய்வது தர்மம். எவ்வளோ வேறுபாடு இருக்கு. தான தர்மம்ன்றானா அதுக்கு தான் அது.
நம்மை விட மேலானவர்களுக்கு கொடுக்குற நேரம் வருகிற போது அப்படி கொடுக்குறோம். ஒரு 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 ஞானி வருகிறார், ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு யோகி வருகிறார், அவருக்கு நம்ம ஒன்று கொடுக்கணும்னு விரும்புகிறோம். அவருக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது, அது மரியாதை குறைவு. நாம் நீட்டணும், அவர் எடுத்துக்குவார். இந்த எவ்வளோ ஒரு பெரிய பண்பாடு, எவ்வளோ பெரிய கலாச்சாரம். இதுதான் கலாச்சாரம் என்பது, இதுதான் பண்பாடு என்பது, நாகரீகம். இதைத்தான் நமக்கு முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். அந்த ஒரு படிப்பினையில் அப்படியே வளர்ந்தவன், அந்த கலாச்சாரத்திலே வளர்ந்தவன், அந்த இறை உணர்வோடு வளர்ந்தவன், அரசிந்தனையோடு வளர்ந்தவன் விபீஷன். அதனால தான் அவன் வெள்ளையாக இருக்க வேண்டியவன். எல்லாரும் கருப்பாக இருக்கக்கூடிய இலங்கையில் அவன் மட்டும் வெள்ளையாக இருந்தால் ராவணன் அழிச்சிடுவான்னு சொல்லி அவனையும் கருப்பாக்கிட்டானான். இது கம்பர் கொடுக்கிற ஒரு ஓமை நயம்.